இருக்கக்கூடிய என் எதிரில் அமர்ந்திருக்கும் என் அன்பு பெண்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்காக பெண்களுக்கு மட்டும் இல்ல, கால்கடுக்க நின்று கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய வயதில் மூத்தோர்களுக்கும் இளைய தம்பிமார்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல கழக முன்னோடிகள் கழக நிர்வாகிகளுடைய பெயரை வாசிக்கணும். இருந்தாலும் இந்த கொட்டும் பணியிலும் என்னுடைய அன்பு மக்கள் இங்க என்ன நடக்குது, என்ன பேசுகிறார்கள்னு கேட்கறக்காண்டி இங்க உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க இவ்வளவு நேரம். அதுக்கு முதல்ல என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் சில நேரங்களில் முடிவடைந்து விடும் இந்த கூட்டமானது. நாங்கள் கலைந்து போனாலும் நீங்கள் இங்க இருக்கக்கூடிய மக்கள், நீங்கள் இங்க என்ன பேசினாங்க, இந்த இடத்துல ஒரு பொண்ணு பேசி, எனக்கு முன்னாடி ஒரு பெண் பேசினார்கள், எல்லாரும் என்ன பேசினாங்கன்றத நீங்க கலந்துரையாடணும். அதற்கு முன்பாக இந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தமிழ்நாடு தலைகுனியாது என்ற அடிப்படையில பரப்புரையை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பரப்புரையை வீடு வீடாக சென்று ஒவ்வொரு பாகத்திலும் மேற்கொள்ள சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அடிப்படையில இங்க 9வது வார்டு 207, 208 பாகத்தினர் ஐயா 9ன்னு சொன்னாங்க. 10வது வார்டு 207, 208 பாகம் தலைமையேற்றிருக்கக்கூடிய பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய அப்பா ராஜசேகரன் அவர்களுக்கும், வார்டு செயலாளர் அண்ணன் வைரமணி அவர்களுக்கும், துணை செயலாளர் அண்ணன் நாகராஜன் அவர்களுக்கும், பொருளாளர் எஸ் பழனிக்குமார் அவர்களுக்கும், அண்ணன் அனந்தகுமார் அவர்களுக்கும், கலைமணி அவர்களுக்கும், ஜோசப் அவர்களுக்கும், ரத்தினம் பிள்ளை அவர்களுக்கும், கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், கரும்பநாதன் அவர்களுக்கும், பேட்டை கண்ணன் அவர்களுக்கும், நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய அமைப்பாளர் என் பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய அண்ணன் KS நாராயணன் அவர்களுக்கும், மாவட்ட மாணவர் அணியினுடைய துணை அமைப்பாளர் என் பேரன்பிற்குரிய அண்ணன் வழக்கறிஞர் முகமது கனி அவர்களுக்கும், ஜிம் கண்ணன் 7வது வார்டு செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும், புதுப்பட்டி நேரு 2வது வார்டு செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும், மேலும் மகளிர் அணி நிர்வாகிகளுக்கும், திருப்பத்தூர் பேரூராட்சி என்ற தலைவர் என் பேரன்பு கொண்ட பெருமதிப்பு கொண்ட அண்ணி கோகிலா ராணி அவர்களுக்கும், நம்முடைய நகர அவைத்தலைவர் பேரன்பு மிக்க அப்பா ராமரவி அவர்களுக்கும், இன்னும் எனக்கு பெயர் தெரியவில்லை, பெயர் தெரியாவிட்டாலும் எல்லோரையும் நினைத்து நான் கூறியதாக நினைத்துக் கொண்டு நம்முடைய உரையை தொடங்குவோம். என் அன்பு உறவுகள், இவ்வளவு நேரம் நீங்க எப்படி அமர்ந்திருந்து கேட்டீங்களோ அதே மாதிரி ஒரு சில மணி துளிகள், சில மணி நேரங்கள் என்ன பேசுறாங்கன்றத தயவு செஞ்சு கேட்கும். நம்ம இந்த நேரத்துல எதுக்காக இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்கோம், எதுக்காக நம்ம இந்த இடத்துல பேசுறோம் அப்படிங்கறத நீங்க நினைவு கூறணும். எதுக்காக நம்ம பேசுறோம், எதுக்காக இந்த பிள்ளை பேசுதுன்னு நீங்க நினைத்து பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் நம்மளுடைய முதலமைச்சர் அரியணையில் ஏறணுங்கிற இந்த பரப்புரை. எதுக்காக இந்த பரப்புரை அப்படின்னா, இன்னைக்கு ஒன்றிய மோடி அரசு நம்ம எந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்குன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த பகுதியில இதுக்கு முன்னாடி பல தேர்தல்கள் நடந்திருக்கும். உங்கள் வீடுகளுக்கும் வாக்கு கேட்டு வந்திருப்பாங்க. அவங்க எந்த கட்சியை சார்ந்தவர்கள், எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் உங்கள் வீடுகளுக்கு ஓட்டு கேட்டு வந்திருப்பாங்க. நீங்களும் வாக்குகளை செலுத்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் நாம் வாக்கு செலுத்துவதற்கு முன்னால நம்ம என்ன யோசிக்கணும்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். எதனால அப்படின்னா, இந்த ஒன்றிய மோடி அரசு நம்ம எங்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறதுன்னு யோசிக்கணும். ஏன் இப்படி சொல்றேன்னு பார்த்தா, அன்னி சொன்னாங்க, இன்னைக்கு வந்துட்டு திரையில் நடனம் ஆடிவிட்டு தரையில வந்து நின்றுட்டு கத்தி கத்தி பேசுறாங்க. என்னென்ன திமுக தீய சக்தி தீய சக்தின்ட்டு கத்தி கத்தி பேசுறாரு. அவருடைய பேரை கூட சொல்ல என் வாய் கூசுகிறது. எதற்காக என்று சொன்னால், நாம் இந்த ஒளிவாங்கியை பிடித்து பேசுறோம் பாருங்க. இந்த ஒளிவாங்கியை பிடித்த அரசியல் பேசும் பொழுது அரசியல் தத்துவம் என்ன, அரசியலில் அந்த பகுதியில் நம்ம பேசுறோம்னா அங்க என்ன நடந்திருக்கிறதுன்னு பார்த்துட்டு பேசணும். இந்த தற்கொலை விஜய் போன்றவர்கள் எல்லாம் மேல ஏறி நின்றுட்டு அன்னி சொன்னதை போல ஏதோ வாரத்துக்கு ஒரு தடவை வர்றாரு. அம்மாமார்கள்லாம் அவர் நடனம் ஆடினதெல்லாம் படத்துல பார்த்திருப்போம். ஆனால் திமுகவை தீய சக்தி என்று சொல்வதற்கு இவருக்கு எந்த ஒரு திராணியும் கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வீட்டுல உறவினர்களுக்கிடையே சண்டை வரும், உறவினர்களுக்குள்ள சண்டை வரும், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கிடையே சண்டை வரும். ஒரு மொழிக்காக சண்டை வந்து பார்த்திருக்கீங்களாமா?
மொழிக்காக. ஒரு மொழிக்காக சண்டை வந்து பார்த்திருக்கோமா? இல்ல. ஏன்னு சொன்னா தமிழ் மொழியை காக்க வேண்டும். நம்முடைய எதிர்கால பிள்ளைகள், உங்க வீட்டுல பிள்ளைகள் இருக்குங்க பாருங்க, இன்னைக்கு அம்மா அப்பான்னு தமிழ்ல பேசுறதுங்க பாருங்க. அந்த பிள்ளைகளினுடைய தமிழ் என்றும் வாழ வேண்டும், வளர வேண்டும்னு சொல்லி, இந்த தமிழ் அழிந்து விடக் கூடாது என்று சொல்லி, இந்த ஒன்றிய பிஜேபி மோடி அரசு இருக்கு பாருங்க, தமிழை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. சமஸ்கிருதத்தை தூக்கி நிறுத்துகிறது. நம்ம பாடுறாங்க பாருங்க, கோவில்களில் சமஸ்கிருதம் பாடுறாங்கல்ல, அந்த உள்ளக்க பாடுறவங்க கருவறையில் நின்று பாடுகிறார்கள். என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஓம் சுக்லாமிரதம் பாடுறாங்கல்ல, சமஸ்கிருதம். அந்த சமஸ்கிருதம் என்பது ஒரு முகவரி இல்லாத, எந்த ஒரு மாநிலத்திலும் முகாந்திரம் இல்லாத ஒரு மொழி. அந்த மொழி கடவுளுக்கே அது தெரியாது. நீங்க போய் கடவுளுக்கு முன்னாடி நின்று கொண்டு என் வீட்டில் உள்ளவர்கள், என் உறவினர்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டுவீங்க. ஆனால் அவருக்கும் அந்த கடவுளுக்கும் இடையேயான சுலோகம் ஒண்ணு சொல்றாங்க பாருங்க, அது கடவுளுக்கே புரியாது. அப்படி செத்துப்போன மொழிக்கு இந்த ஒன்றிய மோடி அரசு கிட்டத்தட்ட எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்குகிறது தெரியுமா? அவ்வளவு கோடி ரூபாயை செத்து போன, முகவரி இல்லாத, முகாந்திரம் இல்லாத மொழிக்கு ஒதுக்குது. ஆனால் நம்முடைய தமிழ் மொழிக்கு மிகவும் குறைவாக, இன்னைக்கு வரைக்கும் வாழணும், வாழ வேண்டும் நினைக்கிற அந்த தமிழ் மொழிக்கு மிகுந்த குறைவான தொகையை இந்த மோடி அரசு ஒதுக்குது. அப்ப அன்பு மக்கள், உங்களிடத்துல சொல்றேன், இந்த கட்சி நின்றுகிட்ட விஜய் பேசுறாங்க, மேல நின்று கொண்டு தீய சக்தி, தீய சக்தி, திமுகன்னு சொல்றாங்க. நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளணும். ஏன்னு சொன்னா, இதே விஜய் அவர்கள் துறையில் ஆடிவிட்டு, பல நடிகைகளோடு ஆடிவிட்டு, படத்தில் நடித்து விட்டு, இன்று வந்து அரசியலே என்னவென்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் திமுகவை பேசுவதற்கு எந்த ஒரு திராணியும் மற்றவர் விஜய் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த தமிழ் மொழிக்காக இறந்து போனவர்கள் 21 பேர், 22 பேர் இருக்காங்க. நம்ம வீட்டுல இருக்கவங்களோட சண்டை போட்டு, வீட்டுல இருக்கிறவங்களோட சண்டை போட்டு, உறவினர்களோட சண்டை போட்டு, நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் பேசாம இருப்போம், இல்ல பிரிந்து போயிருப்போம். ஆனால் ஒரு மொழிக்காக இறந்து போனவர்கள் என்பது 22 பேருக்கு மேல. எல்லாருக்கும் எத்தனை வயசு தெரியுமா? 21 வயசு, 19 வயசு, 18 வயசு. ஏன்? இந்தி என்ற மொழியை உள்ளே புகுத்தி தமிழை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் மத்தியில் தமிழ் வாழ வேண்டும். எதிர்கால தலைமுறையினர், இந்த சின்ன பிள்ளைகள்லாம் 2-3 பேர் உட்கார்ந்து இருந்துச்சு, அவர்கள் மத்தியில் தமிழ் வாழ வேண்டும் என்று நினைத்தவர்கள் மத்தியில் கலைஞரும் இளம் வயதாக இருந்து, மேலும் அந்த இறந்து போனாங்க பாருங்க, 19 வயசு, 18 வயசு, 17 வயசு, எல்லாருமே பெரிய பிள்ளைகள். என்ன வாசிச்சாங்க தெரியுமா? சாலை வீதிகள்ல அந்த பதாகையை ஏந்தி கொண்டு, கட்டாய இந்தி ஒழிக, தமிழ் வாழ்கன்னு பதாகை ஏந்தி கொண்டு நடந்து போனாங்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் தமிழ் வாழுது. தமிழ்நாடுன்னு பேர் வச்சது திமுக. அந்த கெத்தோட நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு யார வந்து நீ தீய சக்தி என்று சொல்ற? இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் அமர்ந்திருக்கிறீங்க, எல்லோரும் ஒரு முன்னேற்றத்துக்கு போகணும். பெண்கள் வாழ்கிறார்கள், வளர்கிறார்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் பின்னாடி இருக்குதுன்னு நம்ம ரொம்ப மெத்தனமா சொல்லணும். இன்னைக்கு வந்துட்டு அரசியல் தெரியாம மேல நின்று கத்திட்டா நீங்கள் வாக்குக்காக என்ன வேண்டும் என்று செய்யலாம்னு நினைச்சிடக்கூடாது. என் அன்பு மக்கள், உங்களுக்கு தான் சொல்றேன். அப்ப நம்மளுடைய முதலமைச்சர் எதற்காக இந்த பரப்புரையை மேற்கொள்கிறார்கள்? நிறைய பேர் பேசினாங்க நம்மளுடைய திட்டங்களை. காலை உணவு திட்டத்துல நீங்க பேசும்போது எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, நம்மளுடைய பிள்ளைகள் காலையில் உணவின்றி படிக்க போகக்கூடாது. காலையில காட்டுக்கு வேலைக்கு போவாங்க, காலையில வயல்வெளிக்கு வேலைக்கு போவாங்க. சில நேரம் பசியாற முடியும், சில நேரம் பிள்ளைகளுக்கு எதையோ ஒரு உணவை கொடுக்க முடியும், சில நேரம் அதுவும் முடியாது. அப்ப நம்மளுடைய முதலமைச்சர் என்ன யோசிக்கிறார் தெரியுமா? வயது 72ங்க. அவர் வயது எத்தனை? 72. ஆனால் ஒரு நாளும் அவர் ஓய்வாக இருந்ததே கிடையாது. படுக்க போகும்போது வேணா ஓய்வா இருந்திருப்பார். மற்ற நேரம் முழுதும் எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்கு கொடுக்கணும்னு யோசித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறாருன்னு சொன்னா அது நம்மளுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான். சட்டமன்றத்தில் பேசுகிறார். என்ன பேசுறார் தெரியுமா? எனக்கு கீழே அகழி இருக்கிறது, மேலே இருந்து பாம்பு தொங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த பக்கம் இந்த பக்கமும் நெருக்கடியால் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரு? ஒன்றிய மோடி அரசு.
ஏன் பல பக்கம் போராட்டம் நடக்குது. எங்களுக்கு திமுக அதை செய்து விடவில்லை, எங்களுக்கு திமுக இதை செய்து விடவில்லை போராட்டம் என்கிறார்களே. உங்கள் எல்லோருக்கும் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். சட்டமன்றத்தில் நம்முடைய முதலமைச்சர் பேசுகிறார், எனக்கு மேலே இருந்து பாம்பு தொங்கிக் கொண்டிருக்கிறது, கீழே மிகப்பெரிய அகழி இருக்கிறது என்று. ஏன் சொல்கிறார்? ஒன்றிய மோடி அரசு அவர் பல லட்சக்கணக்கில் கோட் போட்டுக்கிறாரு, ரோட் ஷோன் போறாரு, பல்வேறு மக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு உட்கார வச்சு நிக்க வைக்கிறாங்க. ஆனால் ஒரு முதலமைச்சர், ஒப்பற்ற உன்னத முதலமைச்சர் அரசு பேருந்தில் ஏறி மக்களிடத்தில் மாண்பை சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான். இன்னைக்கு விடியல் பயண பேருந்து திட்டம் என்னுடைய அன்பு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸ்டாலின் பஸ் சொன்னாலும் தெரியுது. ஆனால் நம்மளுடைய பேச்சுல கட்டணம் இல்லாத பேருந்துன்னு சொல்லியிருக்காங்க விடியல் பயணம். நம்முடைய மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பெண்கள் போறதுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா போறாங்க. ஏன்? நம்மளுடைய கணவர் ஒரு இடத்துல வேலை செய்வாருங்க, ஆனால் வருமானம் பத்தாது. பிள்ளைகளுக்கு உணவு, வேற தின்பண்டங்கள், மருந்து மாத்திரைகள், வீட்டினுடைய இதர செலவுகள், இதுக்கெல்லாம் கணவனுடைய ஒத்துழைப்பு மட்டும் பத்தல. பெண்கள் என்ன செய்யறாங்க? பல்வேறு வேலைகளுக்கு போறாங்க. இன்னைக்கு பெண்களை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் கவலைகள் ஒருபுறம் இருந்தாலும் ஒருபுறம் மகிழ்ச்சி இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் தந்தை பெரியார் அதைத்தான் சொல்வார். பெண்கள் எந்த விதத்திலும் நாம் ஒடுங்கி போய் அமர்ந்து விடக்கூடாது. அந்த விதத்தில் இன்று பெண்கள் எதையும் துணிச்சலோடு கணவருக்கு இணையாக அவருக்கு நம் பிள்ளைகளையும் நம்மளுடைய குடும்பத்தையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய பெண்கள் வேலைக்கு போறாங்க. அப்போ ஒரு அம்மா ஜவுளி கடையில வேலை பார்க்கறாங்கன்னு வைங்க, இந்த பகுதியில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பேருந்துல போற அளவுக்கு வேலை செய்யறாங்க. அப்ப அந்த பேருந்தில் போகும் பொழுது ஏதோ ஒரு சம்பளம் கிடைக்குது, சரி நம்ம பிள்ளைகளுக்கு தானே அப்படின்னு அந்த வேலைக்கு போகும்போது அங்க கொடுக்குற சம்பளம் போக்குவரத்துக்கே சரியா போயிடும். போக வர அதை வீட்டுல படுத்துக்கிட்டே யோசிப்பாங்க, இந்த பணம் இருந்திருந்தா என் பிள்ளைக்கு இதை வாங்கி கொடுத்துருப்பேனே, இந்த பணம் இருந்திருந்தா இதை செய்திருப்பேனே, இது இந்த போக்குவரத்துக்கே சரியா போச்சேன்னு என்னுடைய பெண்கள் ஆழ்மனதுல யோசிக்கக்கூடியவங்க. அதுவும் நம்ம இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா பலவிதமான யோசனைகள் வரும், பலவிதமான கவலைகள் எல்லாமே பெண்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதை யார் யூகித்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தா தெரியுமா? நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர். என்ன நினைக்கிறாரு? போக்குவரத்திற்கு செலவாகக்கூடிய அந்த தொகை, நான் இருக்கிறேன் உங்களது சகோதரனாக, நீங்கள் வேலைக்கு போய் வாருங்கள், அந்த பேருந்துக்கான தொகையை நான் பார்த்துக் கொள்கிறேன் சொல்லி விடியல் பயண பேருந்து திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக அப்படி ஏறி உட்கார்ந்த உடனேயும் அப்படியே நம்மளுக்கு முதலமைச்சர் இருக்கிறாருன்னு பின்னாடி இருக்கிற மாதிரி தைரியமா எந்த இடத்துக்கு நம்ம பெண்கள் போனோமோ அங்க போயிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். அரசு பேருந்துல இந்த விடியல் பயண பேருந்து திட்டத்துல ஒரு அம்மா அமர்ந்து இருக்கிறாங்க. நம்ம அந்த அரசு பேருந்துல நம்மளுடைய முதலமைச்சர் ஏறி அமர்றாரு அந்த அம்மா பக்கத்துல. அப்ப என்ன கேக்குறாரு, என்னமா போறீங்களா, நல்லபடியா போயிட்டு வரீங்களா? போயிட்டு வர்றீங்க, டிக்கெட்லாம் எதுவும் எடுக்கலையே? இல்ல நாங்க தான் விடியல் பயணத்துல பேருந்து திட்டத்துல, அவங்களுடைய பேச்சு வழக்குல முதலமைச்சர்கிட்ட சொல்றாங்க. அப்ப முதலமைச்சர் என்ன கேட்கிறாரு, எல்லாம் நல்லபடியா போறீங்களே, எங்க வேலை செய்யறீங்கன்னு கேட்கும் போது அந்த அம்மா எங்க வேலை செய்யறாங்களோ அதை சொல்றாங்க. சரிம்மா, ஆனால் எனக்கு ஒரு தகவல் வருது, நம்ம கட்டணம் இல்லாத பேருந்து சொல்லி நிறைய நடத்துனர்கள், அங்க இருக்கக்கூடிய ஆங்கிலத்தில் சொன்ன கண்டக்டர், ஓட்டுநர், டிரைவர், இவங்கெல்லாம் பெண்களை கொஞ்சம் சரிவர நடத்துறது இல்ல. அதாவது எப்படி சொல்லணும்னா, இருமா உட்காருமா அப்படி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களை ஏதாவது உங்களுடைய சுயமரியாதை குறைக்கிற அளவுக்கு ஏதாவது நடத்துக்கிறாங்களா அப்படின்னு ஒரு முதலமைச்சர் கேட்கிறாருன்னா, நம்ம குடும்பத்துல நம்மளுக்கு யாருக்காவது நம்மளுக்கு இழுக்குன்னா நம்ம வீட்டுல இருந்து ஒரு ஆள் எந்திரிச்சு நிற்போம். ஆனா நம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் எந்த விதத்திலும் இலக்கு ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுடைய முதலமைச்சர் என்ன கேட்கிறார், நடத்துனரோ ஓட்டுநரோ உங்களுடைய சுயமரியாதையை இழக்கும் அளவிற்கு ஏதாவது நடத்துகிறார்களா என்ற கேள்வியை ஒரு முதலமைச்சர் கேட்கிறார் என்று சொன்னால், இன்று பெண்களுக்கு முன்னேற்றத்திற்காக எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டிருக்க. நம்மளுக்கு உரிமைங்கிற பேர் ரொம்ப பிடிக்கும் பெண்களுக்கு. ஏன்னா நம்மளுக்கு கணவன்மார்கள் எவ்வளவு நமக்கு சர்டிபிகேட், அதாவது நம்மளுக்கு என்ன ஒரு அங்கீகாரம் கொடுத்தாலும் சரி, பெண்களுக்கு உரிமை என்ற வார்த்தை இன்னும் நமக்கு கிடைக்கலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. பெண்களின் ஓரத்தில் உரிமை நம்மளுக்கு கிடைச்சிருச்சா, நமக்கு உரிமை இருக்கான்ற எண்ணங்கள் இருக்கும் பொழுது, உங்களுக்கு உரிமையை நான் தருகிறேன்னு சொல்லி மாதம் 1000 ரூபாய் நான்
பயன்பெற்று இருக்காங்க. இன்னும் விரிவாக்கம் செய்யப்படும் இந்த கலைஞர் உரிமை தொகை. உங்களுக்கு உரிமை தானே வேணும், இந்த தொகைக்கான பேரே கலைஞர் உரிமை தொகைன்னு பெயர் கொண்டு வர. அப்ப அந்த 1000 ரூபாய் இந்த வயதில் மூத்தவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க வருங்க. மாலை நேரத்துல நம்மளுடைய பேர பிள்ளைகள் எல்லாம் பள்ளிகள் முடிந்து வரும் பொழுது, அம்மாச்சி எனக்கு அதை வாங்கி கொடுங்க, எனக்கு எதையாவது வாங்கி கொடுங்கன்னு கேட்கும் பொழுது நம்ம எதையும் யோசிக்காம, தாத்தா கொடுத்துருக்காரா கொடுக்கலையான்னு தெரியல, ஆனா யார் கொடுத்துட்டா அதுக்கு முன்னால நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து விட்டார் என்று சொல்லி, என்னுடைய பிள்ளையாக ஸ்டாலின் இருக்கிறார், என்னுடைய அண்ணனாக ஸ்டாலின் இருக்கிறார், என்னுடைய அப்பாவாக ஸ்டாலின் இருக்கிறார், நீ எங்க போனாலும் எல்லாரும் பேசுறாங்க. ஏன்? வாக்குக்காக இல்ல, வாக்குக்காக இல்ல. அவர் பல இடங்கள்ல மக்களை சந்திக்கிறாரு. நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. எல்லாரும் கையை அவர்கிட்ட கொடுக்கறாங்க. அந்த கையை கொடுப்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்க வீட்டுல புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய் வாங்குது, நான் 1000 ரூபாய் வாங்குறேன், என்னுடைய பேர பிள்ளை 1000 ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டம்னு கல்லூரியில படிக்கிறான் வாங்குறான்னு சொல்லி நம்முடைய முதலமைச்சர் நடந்து போகும் பொழுது அவர் கையை ஆற தழுவி பிடிக்கிறார்கள் மக்கள். ஏன்? நீங்க தான் எப்பவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் தெரியாத இந்த தற்கூரி கூட்டங்கள் திரையில் மட்டும் ஆடிவிட்டு, ஐயோ அதுல பேசுறதை கேட்கும் பொழுது வெக்கி கூசுகிறது, என்னால் பேசவே முடியவில்லை. இந்த கருத்து கேட்பாங்க பாருங்க, வந்துட்டார் அவர், நடனம் அப்படி ஆடுவாரு, அவர் படத்தில் அருமையா இருப்பார், அவருக்காக தான் நான் வாழ்றேன் அப்படின்லாம் பேசுறாங்க பாருங்க. அவர்கள் எல்லாம் அரசியல் படித்திருக்கிறார்களா என்பதே தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி உருவானது? அண்ணன் சொன்னது போல அது கட்சி இல்லை, அது கட்சி இல்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கட்சியின் பெயர் அல்ல, இது ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய பெயர். ஏனென்று சொன்னால் இயக்கம் மட்டும்தான் கடைசி வரை ஒரு மாபெரும் இயக்கமாக நின்று மக்களுக்கு தோளோடு தோள் கொடுக்கும். இவர்கள் போலவெல்லாம் நீங்க நின்றுட்டு பேசுறதெல்லாம் என் அன்பு மக்கள் நீங்கள் உணர்ந்து பார்க்கணும். 1-2 திட்டங்கள் அல்ல, ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் ஒன்றிய மோடி அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறதுன்னு நீங்க பார்க்கணும். இன்னைக்கு SIR இங்க உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க, அந்த SIR படிவத்தை வாங்கும் போது இதை எப்படி நம்ம பூர்த்தி செய்யறது, இதுல என்ன பண்றதுன்னே தெரியாம நம்ம மக்கள் குழம்பி போயிருந்தீங்க. எப்படி இப்ப பூர்த்தி செய்யறது, இதை எப்படி கொண்டு போய் கொடுக்கறதுன்னு தெரியாம. இன்னைக்கு அதனுடைய நிலைமை என்னவா இருக்கு? 1 கோடி வாக்காளர்களை நீக்கிட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு சண்டையா என்ன? இல்ல. காரணம் என்ன? எதிர்ப்பு வாக்காளர்களை நீக்க வேண்டும். முதல்ல மோடிக்கு என்ன நோக்கம்? இஸ்லாமியர்களாக இருக்கிறவர்களா, கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்களா, எனக்கு எதிராளியாக நீங்கள் இருக்கிறீர்களா, உங்களுடைய வாக்குகளை ஒட்டுமொத்தமாக நீக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கிட்ட வந்து பார்த்தாங்க, ஆத்தாடி நம்மளுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார், இங்க ஒரு பருப்பும் வேக வைக்க முடியலன்னு மோடிக்கு பயம். எப்படி இந்த மனுஷன் 1000 ரூபாய் மாசம் மாசம் பெண்களுக்கு போடுறாருன்னு ஒரு அச்சம். எப்படி எல்லாருக்கும் 1000 ரூபாய் போடுறாரு, காலை உணவு திட்டம் எங்கிருந்து இவர் செய்கிறார் என்று மிகப்பெரிய அச்சம் இந்த மோடி அரசுக்கு. அப்ப நீட் தேர்வுல கைய வச்சு அனிதான்ற பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போச்சு. அது தற்கொலை இல்ல, கொலை. கொலை. ஒரு பாமர பொண்ணு, ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல பிறந்த பிள்ளை மருத்துவம் படிக்க முடியல, நீட் தேர்வை கொண்டு வந்து அதுல தோல்வி அடைந்து போச்சுன்னு சொல்லி என்னால மருத்துவராக முடியலைன்னு சொல்லி அந்த பிள்ளை தற்கொலை செய்துகிட்டது. ஆனா அந்த தற்கொலை அல்ல, இந்த ஒன்றிய மோடி அரசு செய்த கொலை. அது அனிதாவோடு முடிந்து விடவில்லை. நண்பு உறவுகள் 22க்கும் மேல பிள்ளையை செத்து போயிடுச்சு. ஏன்? மருத்துவம் படிக்க முடியாம. இன்னைக்கு ஒரு மாறுவேட போட்டியில் அந்த பாப்பாவை போய் நிறுத்தினீங்கன்னா அது என்னன்னு கேளுங்க, அது சொல்லும் நான் மருத்துவ வேடம் தான் போடணும்னு சொல்லும். ஒரு திருவிழாக்கு கூட்டிட்டு போக அங்க போனீங்கன்னா அது முதல்ல எடுக்கிறது அந்த டாக்டர் செட், மருத்துவ உபகரணத்தை தான் எடுக்கும். அதுல மையப்புள்ளியாக வைத்து அந்த பிள்ளைகளை ஒடுக்கி தமிழ்நாட்டில் யாருமே மருத்துவராக கூடாது என்ற எண்ணத்தை கொண்டு வந்தது ஒன்றிய மோடி அரசு. புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருகிறது. அப்படின்னா என்ன? நீ இந்தி படிச்சா மட்டும்தான் இங்க இருக்க முடியும், தமிழ் படிக்க கூடாதுன்னு சொல்லிச்சு. அதையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்க்கிறாரு. முடியாது, தமிழ் என்பது எங்கள் ரத்தத்தில் ஓடுவது. அறிஞர் அண்ணாவிலிருந்து, தந்தை பெரியாரிலிருந்து, முத்தமிழறிஞர் கலைஞரிலிருந்து இன்று நம்முடைய முதலமைச்சர் வரை தமிழ் எங்கள் உயிர் நாடின்னு பேசிட்டு இருக்கோம். இவங்க என்ன சொல்றாங்க? உங்க பிள்ளைகள் எல்லாம் இந்தி படித்தால் மட்டும்தான் இங்க வேலை கிடைக்கும், இந்தி படித்தால் மட்டும்தான் இங்க எல்லாமே சரியாகும் சொல்லி புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு வைக்கிறாங்க, 5ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு வைக்கிறாங்க, 3ஆம் வகுப்பில் பொதுத்
வைத்தால் எப்படி நம்ம பிள்ளை எழுதும், அதுல தோல்வி அடைந்து போனால் அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இதுதான் அந்த புதிய கல்விக் கொள்கை. இதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்க்கிறார். எதிர்த்து இதுக்கு நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம்னு சொல்லும் போது என்ன செய்கிறாங்க தெரியுமா? அந்த ஒன்றிய மோடி அரசு இப்படி செய்கிறீர்களா என்று சொல்லி 2152 கோடி நம்மளுடைய கல்வியோட நிதியை நிப்பாட்டி வைக்கிறாங்க. உங்களுக்கு நாங்க தர முடியாது, நீங்க புதிய கல்விக் கொள்கைக்கு சரின்னு சொன்னாதான் நாங்க உங்களுக்கு இந்த நிதியை வழங்குவோம் சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறார்? என் உயிரை கொடுத்தேனும் என் மக்களை காப்பேன்னு சொல்லி நான் என் மக்களை பார்த்துக் கொள்வேன். இன்று வரைக்கும் நம் மக்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நமக்காக இருக்கிறார். அப்ப பிஜேபி அதுக்கு துணை போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த அடிமை எடப்பாடி, இதெல்லாம் நீங்க பார்க்கணும். எடப்பாடி தான் தொலைக்காட்சியில வந்தோடனே இவர் வந்திருக்காருன்னு நினைச்சிடக்கூடாது. என்னென்னலாம் நாசகர திட்டம் வந்திருக்கு, எதெல்லாம் நம்மளை போட்டு ஒண்ணுமில்லாம பண்ணணும் செய்யிருக்காங்களோ அதுக்கெல்லாம் மண்டையை ஆட்டிக்கொண்டு பிஜேபி மோடி என்ன செய்கிறார், அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதுக்கெல்லாம் தலையாட்டி கொண்டிருப்பவர் தான் இந்த எடப்பாடி. என் அன்பு மக்கள், பிஜேபி எவ்வளவு பெரிய இவங்க சொன்ன மாதிரி தீய சக்தியோ அதுக்கு துணை போகக்கூடிய எடப்பாடியும் தீய சக்தி தான். நாம் இப்படிப்பட்ட முதலமைச்சரை மட்டும் நம்ம விட்டுட்டோம் வைங்க, இவரை நம்ம விட்டுட்டோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை பின்னாடி எழுதி இருக்கு, வாசிச்சு பார்த்தீங்களா? தமிழ்நாட்டை தலைகுனியாது, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் விடமாட்டேன்னு நம்மளுடைய முதலமைச்சர் எல்லா இடத்துலையும் பேசுறார். இப்படிப்பட்ட முதலமைச்சரை நாம் இந்த தேர்தலில் விட்டோம்னு சொன்னா தமிழ்நாடை தலைகுனிய வைப்பதற்கு எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. எஸ்ஐஆர்ல இன்னைக்கு 1 கோடி வாக்காளர்கள் இல்லை, தலையை பீத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இது போயிருக்கிறது என்று சொல்லி, அதனால உங்கள்கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். கவனத்தோடு நாம் செயல்படணும். நம்ம வாக்குச்சாவடிக்கு போறோமா, வாக்கு செலுத்துறதுக்கு ஆள்காட்டி வரலதானே நம்ம பொத்தானை அழுத்துவோம். அதற்கு முன்னாடி மோடி உங்கள் ஞாபகத்துக்கு வரணும். எதுக்கு வரணும்? எதற்கு மோடி உங்கள் ஞாபகத்திற்கு வரணும்? அனிதா இறந்து போகும் பொழுது எவ்வளவு துயரப்பட்டு நான் மருத்துவராக முடியவில்லை என்று அந்த தற்கொலையை மேற்கொண்டாலோ அப்பொழுது அந்த மோடி உங்கள் முன்பாக கோபமாக தெரிய வேண்டும். புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்து என் பிள்ளைகளை இந்தி படித்தால் தான் நீ வேலைக்கு போக வேண்டும் என்று சொன்னாரே அந்த மோடி உங்கள் ஞாபகத்திற்கு வர வேண்டும். இன்னும் என்னென்ன கொண்டு வந்து நம்மை அழிக்க பார்த்து நம்மளுடைய தமிழ் நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு, கல்வி எல்லாத்தையும் ஒடுக்க நினைத்து இன்னைக்கு வாக்காளர்களை பூரா அழிச்சுட்டா நான் வந்துடலாம்னு நினைச்சிட்டு இருக்காரு பாருங்க. அந்த மோடி உங்கள் முகத்திற்கு கண்களுக்கு வரவே. ஏன் என்று சொன்னால் நம்ம வீட்டுல பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் இருக்கு, நாளைக்கு பெரிய பிள்ளைகளாகி வளரணும், எதிர்காலம் இருக்கு. இந்த பிஜேபி மோடி அரசு வந்ததுன்னு வைங்க, ஒண்ணுமே இல்ல, சோசியல் ஆக்சிடென்ட், அதாவது சமூக பதற்றம்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல எல்லாரும் அமர்ந்திருக்கோம் பாருங்க, திடீர்னு ஒரு கலவரத்தை ஏற்படுத்து, திடீர்னு ஒரு வன்முறை. ஒண்ணும் இல்ல, தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல ஒற்றுமையாக இந்த ஏரியாவில் நீங்கள் எல்லாம் இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் எல்லாம் பக்கத்துல எல்லாமலாம் இருக்கீங்க, ஒன்றுபட்டு மாமன், மச்சான், அண்ணன், தம்பின்னு பழகாமலா இருக்கீங்க. இத்தனை ஆண்டு காலமாக அந்த தீபம் ஏற்றப்பட்டது. ஆனால் அங்கு ஒரு சோசியல் ஆக்சிடென்ட், அதாவது சமூக பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கு இருக்கக்கூடிய முருகனே அதை நினைக்கவில்லை. இத்தனை ஆண்டு காலமாக முருகனுக்கு மேலதான் அந்த தர்கா இருக்குது, முருகனே அதை நினைக்கவில்லை. என் மீது மேலே இருக்கக்கூடிய தர்காவும் என்னுடைய ஒற்றுமைக்கு உண்டுதான் என்று சொல்லி முருகனே அதை நினைக்காத பொழுது எங்கிருந்து வந்தார்கள் இந்த இந்துத்துவவாதிகள், இந்த மோடி அரசு, இந்த ஒன்றிய அரசு? எங்கிருந்து வந்து யாரிடம் பிரிவினைவாதம் பண்ண பார்க்கிறது? நம்மை ஒற்றுமை இல்லாமல் பிளவுபடுத்தி ஒருவரோடு ஒருவரை வன்முறை செய்து நம் பிள்ளைகளை வளர விடாமல் அழித்து கல்வி, தொழில் எதிலும் ஒன்றுபட்டு முன்னேறாமல் சிதைத்து ஒன்றொன்றாக. உதாரணம் என்ன? உத்தரப்பிரதேசத்துக்கு போய் பாருங்க, ஒன்றுமே இல்லை. கல்வியில் இடைநிற்றலோடு இருக்காங்க பிள்ளைங்கள் எல்லாம், யாரும் படிக்கல. அங்க இருக்கக்கூடிய மாநிலம் எல்லாம் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது. மோடிக்கு எதை அச்சுறுத்துகிறது தெரியுமா? கல்வி இன்னைக்கு தமிழ்நாட்டுல முதலிடம், பொருளாதாரத்தில் முதலிடம், தொழிலில் முதலிடம், தொழில் முனைவோர்கள் முதலிடம். யாரால? யாரால? நம்மளுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால். ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், அன்பு கரங்கள் ஒரு திட்டம், அன்பு கரங்கள். அந்த திட்டம் பேரு தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் இறந்து போனா அந்த பிள்ளைங்க பயன்பெறுவாங்க. இல்ல அப்பா இறந்து போய் அம்மாட்ட வளருதுன்னு வைங்க, அந்த பிள்ளை மாதம் 2000 ரூபாய் வாங்குது. இல்ல அப்பா அம்மா இல்லாம அப்பாட்ட வளர்ந்தா 2000 ரூபாய். அப்பாவாய் கைவிடப்பட்டு அம்மா வளர்ப்பாங்க பாருங்க, இல்ல பாட்டி தேவாட்டி அந்த பிள்ளை வளருதுன்னா மாதம் 2000 ரூபாய்.
அந்த பிள்ளை பேசுகிறதுங்க மேலே ஏறி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நண்புக்கான திட்டங்கள் ஆரம்பிக்கும் போது சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ஓவியம் வரைய மிகவும் பிடிக்கும். சின்ன பிள்ளை, அம்மா இல்ல, பாட்டிகிட்ட வளருது. பாட்டி வீட்டு வேலை செய்யறாங்க. அது பேசுது, எனக்கு ஓவியம் வரைய மிக பிடிக்கும். ஆனால் ஓவிய உபகரணங்கள் வாங்குவதற்கு என் பாட்டியிடம் போதிய காசு இல்லை. ஏன்னா எங்க பாட்டி வீட்டு வேலை செய்து என்னை பார்ப்பதற்கே சரியாக போகிறது. அந்த ஓவிய உபகரணங்கள் வாங்குவதற்கு என் பாட்டியிடம் கேட்கும் பொழுது எனக்கு சில நேரங்கள் மனது வரமாட்டேங்கிறது. என் பாட்டி கவலை அடைகிறார் சொல்லி அந்த புள்ள பேசு. ஆனால் இந்த அன்பு கரங்கள்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து என்னுடைய தாத்தா, யாருடைய தாத்தா, அந்த பிள்ளைக்கும் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும், அது எந்த தெருவில் இருக்கிறது, நம்முடைய தமிழ்நாட்டை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எங்க இருக்கிறார் என்பதற்கு இடையில் அந்த பிள்ளை சொல்கிறது, என்னுடைய தாத்தா ஸ்டாலின் அவர்கள் எனக்கு மாதம் 2000 ரூபாய் தருகிறார். நான் அதன் மூலம் ஓவிய உபகரணங்கள் வாங்கி நான் ஓவியம் வரைகிறேன். அப்ப அந்த பிள்ளை போய் நாளைக்கு ஓட்டு போட போதா? இல்ல. அந்த பிள்ளைக்கு நாளைக்கு வாக்கு இருக்கா? இல்ல. அப்ப நம்மளுடைய முதலமைச்சர் வாக்குக்காக போய் எங்கேயும் எந்த ஒரு திட்டத்தையும் செய்யல. பிள்ளைகளினுடைய வாழ்க்கைக்காக இந்த திட்டத்தை செய்கிறார். அவரை என்னெல்லாம் நெருக்கடி கொடுக்கலாமோ அதை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேசிய கொடி பறப்பது கூட இவங்களுக்கு பிடிக்கல. ஏன்? காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாரு. அதற்கு பதிலாக காவி கொடியை பறக்க விடுவதற்கு தயாராக இருக்கிறார். அந்த அளவிற்கான நம்முடைய பிரித்தாளிகளை, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் சொல்லி இவர்களை எல்லாம் பிரிக்கணும். அப்படித்தான் முதல்ல இந்த திருப்பரங்குன்றத்தை ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த திருப்பரங்குன்றம் நம்முடைய மதுரை மக்கள் இருக்காங்க பாருங்க, இந்த ஹெச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் ஓட ஓட விரட்டிட்டாங்க. ஓட ஓட. அதுக்கு பிறகு நாங்க யூடியூப்ல வந்து ஒரு படத்தை கொண்டுட்டு வந்து நாங்க எப்படியாவது நாங்க அதுல வந்துடலாம்னு பாக்குறாங்க. காரை உமிழ்கிற மாதிரி இருக்கிறது இந்த படம். சிறுபிள்ளை பார்த்தா கூட செருப்ப கலட்டி அடிக்கும். அந்த அளவிற்கு மக்களை பிரித்தாளக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இஸ்லாமியர்கள் உங்களுக்கு என்ன செய்தார்கள்? கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு என்ன செய்தார்கள்? அதை என் அன்பு மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும்? ஒரு கூட்டம் முடிஞ்சிட்டு பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்ல தெரியும். வேற ஏதாவது தெரியுமான்னு கேளுங்க. தெரியுமான்னு கேளுங்க. தெரியாது. இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் இத்தனை திட்டத்தை கொடுத்திருக்காரு. இந்த துண்டறிக்கைகள்ல நம்மளுடைய பகுதிக்கு வருவாங்க. PLA 2, அதாவது ஆங்கிலத்துல சொல்றாங்க, பொறுப்பு நிர்வாகிகள் வருவாங்க தலைமையில. BLA 2 BLCன்னு உங்களுக்கு 100 வாக்காளர்களுக்கு ஒரு நபர்னு சொல்லி இத்தனை குடும்பமா பிரிச்சு இந்த பகுதியில எத்தனை மக்களோ அதை சார்ந்த BLC எத்தனை பேரோ அவங்க வருவாங்க. வந்து இது போன்ற துண்டறிக்கைகள் தருவாங்க. இந்த துண்டறிக்கைகளை படித்து பார்க்கங்க. படித்து தெரியாதவங்க நம்ம வீட்டில் இருக்க கூட பேரப்பிள்ளைகள்கிட்ட கொடுத்து படிங்க. எண்ணற்ற திட்டம் அதெல்லாம் இதுல இல்லை. நம்மளுக்கு முக்கியமான திட்டங்களை கொடுத்திருக்காங்க. இன்னுயிர் காப்போம் 48ன்னு ஒரு திட்டம். சாலை விபத்துல திடீர்னு ஏதோ ஒரு உயிருக்கு போராடக்கூடிய நிலை ஏற்படுகிறது. உடனடியாக 48 மணி நேரத்தில் தனியார் மருத்துவமனையில சேர்த்தோம்னா அவர் உயிர் பிழைக்கக்கூடிய தருவாயில் இருந்தால் 48 மணி நேரத்துக்குள்ள அந்த செலவை நம்மளுடைய தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கிறது. இது போன்ற திட்டங்கள் எல்லாம் யார் செய்கிறார்கள்? நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் செய்கிறார். நானும் ஒரு பெண் பிள்ளை தான். இன்னைக்கு வந்து இங்க நம்ம பேசுறோம், எதற்காக பேசுறோம்? சும்மா ஏதோ பேசிட்டு போகணும்னு கிடையாது. நம்மளுக்கும் பிள்ளைகள் இருக்கிறது. அண்ணி சொன்னதை போல அரசு பள்ளியில இன்னைக்கு எல்லாமே கிடைக்கிறது. காலை உணவு திட்டத்துல நம்மளுடைய பிள்ளைகள் வயிறார உணவு என்கிறார்கள். என்னுடைய பிள்ளை அரசு பள்ளியில தான் படிக்குது. என்னுடைய பிள்ளை 4ஆம் வகுப்பு படிக்கிறான். அரசு பள்ளியில் தான் படிக்க வைக்கிறேன். ஏன் என்று சொன்னால், நான் இப்படிப்பட்ட ஒரு அழகியல் அரசு, இப்படிப்பட்ட முதலமைச்சர், இப்படிப்பட்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தில் உள்ள இந்த பள்ளியில் என் பிள்ளை படிக்க வேண்டும் என்ற உறுதியோடு என் பிள்ளையும் அரசு பள்ளியில் படிக்கிறது. என்னால் சில நேரம் நான் பல கூட்டங்களுக்கு போய்விடுவேன். காலையில நான் உணவு செய்ய முடியலன்னா என் பிள்ளை காலை உணவு நம்முடைய முதலமைச்சர் கொடுக்கின்ற காலை உணவு திட்டத்தை நான் சாப்பிடுகிறார். சாப்பிட்டு விட்டு தாத்தா கொடுத்த உணவு மிகவும் அருமையாக இருக்கிறது என்று என் பிள்ளை வந்து சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் நானும் பயணிக்கிறேன் ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அதனால அரசு பள்ளி என்பது வறுமையினுடைய அடையாளம் அல்ல, பெருமையினுடைய அடையாளம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். நமக்கு பின்னாடி யார் இருக்கிறார்? முதலமைச்சர் இருக்கிறார். யார் நம் வீட்டுக்கு மற்ற கட்சியில் ஓட்டு கேட்டு வந்தாலும் சரி, கேள்வி கேளுங்கள். என்ன செய்தீர்கள் நீங்கள்? புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தீங்களே. இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல வந்து கலவரம் பண்ணீங்களே. ஹெச் ராஜா ஒரு நீதிமன்றமாவது அந்த
வார்த்தையை சொல்ல எனக்கு மனம் கூசுகிறது. அப்படி சொன்னாரு. ஒரு நீதிமன்றத்தை இன்னைக்கு ஹெச்ராஜா அவமதித்து பேசினாரே, இவங்க எல்லாம் என் வீட்டுக்கு ஓட்டு கேட்டு வர்றீங்களா? இதெல்லாம் காப்பாற்றி எங்களுக்கு இவ்வளவு திட்டத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் மறுபடியும் அரியணை ஏற வேண்டும், வெளியில போங்கன்னு நீங்க சொல்லணும். அப்பதான் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பேர பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள், இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைத்தீர்கள் என்றால், நாம் பயனடைய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், இந்த ஒன்றிய பிஜேபி அரசை அதுக்கு துணை போகக்கூடிய இந்த எடப்பாடி இருக்கிறார் வருங்க, எடப்பாடி அவர்கள் எல்லாம் அவருடைய பெயரை சொல்வதற்கே வெட்டி தலை ஊசுகிறது. மிகவும் அடிமைப்பட்டுதான் வந்து நிற்கிறார்கள். இருந்தாலும் அந்த கட்சியை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று தெரியாமல் சிதைத்து விட்டு இன்னைக்கு இந்த மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் மண்டையாட்டி கொள்கின்ற வேலையை செய்கிறார்கள். இந்த எடப்பாடிக்கு ஓட்டு போடுறது ஒண்ணுதான், பிஜேபி மோடிக்கு ஓட்டு போடுறது ஒண்ணுதான். மணிப்பூரில் ஒரு பெண் பிள்ளையை நிர்வாணமாக நடக்க விட்டு ஓட ஓட அவளை நடக்க விட்டு வன்முறை செய்து கற்பழித்தார்கள். யாருடைய ஆட்சி அங்கு? மணிப்பூரில் மோடியுடைய ஆட்சி. ஒரு வார்த்தை மோடி கேட்கவில்லை, ஒரு வார்த்தை கேட்கவில்லை. இன்னைக்கு தற்போது விஜய் பேசிக் கொண்டிருக்கிறாரே, திருப்பரங்குன்றத்தில் இந்த கலவரம் நடந்தது, அதை பற்றி பேசினாரா? புதிய கல்விக் கொள்கையை மோடி கொண்டு வந்தாரே, அதை பற்றி பேசினாரா? ஏன்? இவர்கள் எல்லாம் அவர்களினுடைய கைக்கூலிகள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த சீமான் போன்றவர்கள் எல்லாம் மேலே என்று கத்திக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. நாங்கள் வந்து விட்டால் நாங்கள் புனிதர்கள் அப்படி இப்படின்னு பேசுறார்கள். அவர்களையும் நீங்கள் உற்று நோக்க வேண்டும். பாரதியாரினுடைய பிறந்த நாள் விழாவில் இந்த சீமான் எல்லாம் போய் நின்று கொண்டு ஒரு வார்த்தை சொல்கிறார். அந்த வார்த்தையை அன்பு மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆரியத்தினுடைய கடப்பாறையை கொண்டு திராவிடம் என்கின்ற பழைய கட்டிடத்தை தூரோடு சாய்ப்பேன்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அப்ப மோடி நினைத்தால் எவ்வளவு கட்சிகளை வேண்டுமானாலும் கொண்டு வந்து தமிழ்நாட்டை தலைமுடிய வைத்து விடுவார். என் அன்பு மக்கள், உண்மையான மக்களாக இந்த 207, 208 பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி கொட்டும் பணியிலும் இரும்பு பெண்களாக இங்கு உட்கார்ந்திருக்கிறீர்களோ, இங்கு ஒரு பிள்ளை பேசியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சரை பற்றி பேசியது, அவர் மக்களுக்காக கொண்டு வந்த அத்தனை திட்டங்களை பற்றி பேசியது, இன்னும் 2026 அவர் செய்யக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களை பற்றி பேசியது. அவரை விட்டால் நமக்கு வேறு யாரும் இல்லை. ஒற்றை கையோடு நிற்கிறார். 72 வயது. நான் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளராக இப்பதான் சிறு காலத்துக்கு முன்னாடி எனக்கு பொறுப்பு போட்டாங்க. நான் அவரை சந்திக்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை இளம் தலைமுறையினர் விட்டுவிடாதீர்கள், நம்முடைய கொள்கையை பட்டு தொட்டி எங்கும் பரப்ப வேண்டும் என்று என்னிடத்தில் சொல்லி இந்த பொறுப்பை கொடுத்தார். அப்ப வயது 72 மனிதனுக்கு, ஆனால் மனமெல்லாம் மக்களினுடைய பேராற்றல் மட்டும்தான், புன்னகை மட்டும்தான். ஏன் என்று சொன்னார், பின்னால் இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படி. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, நம்ம தமிழ்நாடு என்ற பெயரை வாங்கி கொடுத்ததை நம்மளுடைய திமுக என்ற பெரிய மித்தனம் நமக்கு இருக்க வேண்டும். அதனாலதான் சொல்றேன், இந்த மோடி அரசு நம்மை பின்னுக்கு தள்ள பார்க்கிறது. மோடியை சார்ந்த கூட்டம் நம் பகுதிக்கு வரும்போது நம் மனதில் எழ வேண்டிய கேள்வி என்ன? இவர்களை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்ற கேள்வி மட்டும்தான் என் மக்களுக்கு இருக்க வேண்டும். மறுபடியும் 2026 நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் வருங்காலத்தில் நம்முடைய குடும்பம், நம்முடைய தமிழ்நாடு ஒப்பற்ற உயரத்திற்கு எட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை மறுபடியும் அரியணையில் ஏற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால், அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் எங்கு சென்றாலும் சரி, நான் பல கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொல்லி கோஷங்களை எழுப்புங்கள், மக்களையும் அந்த கோஷங்களை எழுப்ப சொல்லுங்கள் என்று நம்மிடம் கட்டளையிடுகிறார். அதனாலதான் மேலே இருந்து கொண்டு அவர் நம்மளை கண்காணிக்கவில்லை என்று நினைக்கிறோம். ஆனால் இப்ப நம்ம இங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கூட்டங்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. பல்வேறு குழுக்கள், பல்வேறு அணிகள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நம்மை கண்காணிக்கிறார்கள். இன்று நம்முடைய மக்களையும் தலைவர் பார்த்து கொண்டிருப்பார். நம்முடைய பாகம் வெற்றி பாகமாக நம்முடைய பொறுப்பாளர்கள் BLA 2, BLC, BDA, முக்கியமாக டிஜிட்டல் ஏஜென்ட் இருப்பாங்க. எப்படி நம்மளுடைய மக்கள் இந்த 207, 208 வாக்குகளுக்கு வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறீங்க பாருங்க, ஒரு தெரிய அடிவுல போய் தண்ணி குடிச்சாலும் சரி, ரேஷன் கடைக்கு போனாலும் சரி,
தயவு செய்து இந்த பிள்ளை இவ்வளவு நேரம் பேசினேன் இல்ல, எதற்காக பேசினேன்? எனக்காகவா? இல்ல, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக, என்னுடைய தம்பி தங்கைகளுக்காக, என்னுடைய வயதில் மூத்த முதியவர்களுக்காக நான் பேசினேன். நீங்கள் ஒரு 5 நிமிடம் நம் நாட்டிற்காக, இந்த கொடூர கும்பல்களை விரட்டுவதற்காக 5 நிமிடம் செலவழியுங்கள். 5 நிமிடம் என்னை போல உங்களுடைய சார்ந்தவர்களுக்கு தயவு செய்து நீ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அது கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு செலுத்து. இல்லை என்று சொன்னால் மோடி அரசு நம்மை ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார்கள். இப்படி ஒரு பிள்ளை பேசியது, என்னை போன்று பல பேர் பேசினார்கள் என்று என் அன்பு மக்கள் தங்கைகள் எல்லாம் நீங்க பேசணும். வாக்குச்சாவடிக்கு போகும்போது எப்படி ஆள்காட்டி விரலை அழுத்தும் பொழுது இவர்கள் எல்லாம் உங்கள் ஞாபகத்திற்கு வரணும். இன்னும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க தேர்தல் வரைக்கும். இந்த தற்கூரி விஜயிலிருந்து, சீமான்ல இருந்து, எடப்பாடியிலிருந்து, மோடியிலிருந்து பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் பேசுவார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னால் சுழியம்தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. நம் பின்னால் ஒற்றை கையோடு ஓங்கி உயர்ந்து கொண்டு நம்மிடத்தில் கையை கொடுத்துக் கொண்டிருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய ஒற்றை கையை நாம் இறுக பற்றிக் கொள்ள வேண்டிய நேரம் உள்ளது. என் அன்பு மக்கள், இந்த பகுதியை சார்ந்த மக்கள் அவருடைய கையை இறுக பற்றிக் கொண்டு நாம் மறுபடியும் நாங்கள் இருக்கிறோம், இந்த பகுதியினுடைய மக்கள் நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம், நீங்கள் என்றும் எங்களுக்கு சகோதரனாக, அப்பாவாக, தாத்தாவாக எங்களிடத்தில் திட்டங்கள் வாயிலாக எங்கள் வீட்டில் நீங்கள் நிலை பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி என் அன்பு மக்கள், நீங்கள் எல்லோரும் வாக்குச்சாவடிக்கு போகும் பொழுது சிரித்த முகத்தோடு இருக்கின்ற, தமிழ்நாடு தலைகுனியாது, தமிழ்நாடை தலைகுனிய விடமாட்டேன், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முழக்கத்தோடு, ஒரு தத்துவத்தோடு வேறு எந்த கட்சியும் முன்னின்று பேசியதில்லை. இப்படி எந்த கட்சியால் இவ்வளவு நேரம் இவ்வளவு தத்துவங்களை பேசி பார்த்திருக்கீங்களா? விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பேசுகிறார்களே, பார்க்கிறீர்களா? அவரை எனக்கு பிடிக்கும், என்னுடைய கணவரை விட அவரை தான் பிடிக்கும், இப்படித்தான் பேசுகிறார். தத்துவங்கள் இல்லை. ஏனென்றால் புத்தகங்களை படிக்கிறோம், பெரியார் என்ன சொல்கிறார் என்பதை படிக்கிறோம், அதே போல அறிஞர் அண்ணா என்ன பேசினார் என்பதை படிக்கிறோம். நல்ல நீதி நூல்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். வாரம் ஒரு முறையாவது ஒரு புத்தகத்தை வாசிக்க சொல்லிக் கொடுங்கள். இது போன்ற நல்ல ஒரு பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, நல்ல ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கு, நல்லதொரு பிள்ளைகளாக வளர்வதற்கு எண்ணற்ற கலைஞர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், அரசு ஊழியர்கள் என்று யார் பின்னால் இருக்கிறார்கள்? யார் பின்னால் இருக்கிறார்கள்? நம்முடைய முதலமைச்சரை பின்னால் இருக்கிறார்கள். கவியரங்கம் நடக்கிறது, கருத்தரங்கம் நடக்கிறது, நாடகங்கள் நடக்கிறது, நாவல் நடக்கிறது, புதினங்கள் நடக்கிறது. யாருடைய ஆட்சியில் நடக்கிறது? யாருடைய கட்சியில் நடக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கிறது. வேறு எங்குமே நடக்காது. விஜய் நடத்த முடியாது. 20 நிமிடத்துக்கு மேல என்ன பேசணும்னு தெரியாது விஜய்க்கு. எடப்பாடிக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால்தான் கம்ப ராமாயணத்தை இயற்றியது சேக்கிலார் என்று சொன்னார். அதனால அன்பு மக்கள், உங்களிடத்தில் சொல்கிறேன், நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்று பேட்டி கொடுக்கும் பொழுது சொன்னார்கள், இந்த தேர்தல் என்பது, அப்பா முன்னாடி பேசும் பொழுது சொன்னார்கள், இந்த தேர்தல் என்பது நமக்கோ பிஜேபிக்கோ, நமக்கோ எடப்பாடிக்கோ, நமக்கோ விஜய்க்கோ, நமக்கோ சீமானுக்கோ என்று ஒரு புறம் இருந்தாலும், இது முதல்ல அப்பா பேசும்போது சொன்னாங்க, இது வாழ்வா சாவா போராட்டம். சமூக நீதிக்கும் அநீதிக்குமான தேர்தல், ஜனநாயகத்திற்கும் சமூக நீதிக்குமான தேர்தல், சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்குமான தேர்தல். ஆகவே நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய கண்ணோட்டம் எல்லாம் நம் வீடுகளில் திட்டங்களை நிறைந்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அப்படியானால் மட்டுமே நம் பிள்ளைகள் வளர முடியும். நம் பிள்ளைகளினுடைய திறம்பட விளையாட்டாக இருந்தாலும் சரி, மற்ற கலைத்துறையினராக இருந்தாலும் சரி, நம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் ஓங்கி வளர முடியும். என் அன்பு மக்கள், இந்த பகுதி மக்கள், நாம் இந்த 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் அவைத்தலைவர் ராமரவி அவர்களாக இருக்கட்டும், இந்த பகுதியை சார்ந்த பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், எங்கள் பாகத்தில் இத்தனை பேர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி இந்த பாகத்தில் இத்தனை வாக்குகள் உயர்ந்து நின்று வாக்குகள் பெற்றிருக்கிறோம் என்று வரும் பொழுது எங்களுக்கு மேலிருந்து ஒரு குறிப்பு கொடுத்தார்கள். என்ன தெரியுமா?
நாங்கள் எந்த பாகம் வெற்றி பாகமாக அறிவிக்கிறோமோ, நாங்கள் எந்த பாகம் வெற்றி பாகத்தில் இந்த உயர்ந்த வாக்குகளை நாம் நம்முடைய நகர செயலாளரோ இல்லை பொறுப்பாளர்களிடத்திலோ நாம் தலைவரிடத்திலோ சமர்ப்பிக்கப்படும் பொழுது அந்த பொறுப்பாளர்கள் வாழ்த்துக்களையும் கௌரவத்தையும் நம்முடைய முதலமைச்சரிடமிருந்து பெறுவார்கள் என்ற குறிப்பு எங்களிடத்தில் வந்திருக்கிறது. அதை நினைவு கூர்ந்து நீங்கள் செயலாற்றுவீர்கள் என்ற அடிப்படையில் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். என் அன்பு உறவுகள், வாக்குச்சாவடியில் ஆள்காட்டி விரலில் பொத்தானை அழுத்தும் பொழுது கலைஞர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம், தமிழ் புதல்வன், நான் புதல்வன், தாயுமானவர் என்று நம்முடைய கழக தலைவரின் திட்டங்கள் வரிசையாக உங்கள் கண்முன்னாளில் வரும் என்று நினைத்து நீங்கள் கட்டாயம் மறுபடியும் நம்முடைய முதலமைச்சரை அரியணையில் ஏற்றுவீர்கள் என்று நம்பி உறுதியோடு விடைபெறுகிறேன். நன்றி.